வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அரசு தரப்பில் வழங்குகின்ற சலுகைகள், அவற்றுக்கான உத்தரவுகள், அறிவிப்புகள் தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026 ஜூன் 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொது இடமாறுதலுக்கு ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் பி.ஏ. நரேஷ் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரசு பள்ளிகளில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு 2026-2027 கல்வி ஆண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி தகவல் மேலாண்மை முகமை எமிஸ் இணையதளம் வாயிலாக நடைபெறவுள்ளது. எனவே மாறுதல் கலந்தாய்வுக்கான விண்ணப்பங்களை எம்இஸ் இணையதளத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம். தற்போது பணியாற்றும் பள்ளியில் ஓராண்டு பணி நிறைவடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பள்ளி கல்வித்துறையில் மாறுதல் கோரி வரப்பெற்ற விண்ணப்பங்களில் இறுதி முன்னுரிமை பட்டியல் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெறும். அதேபோல் தொடக்க கல்வித்துறையில் முன்னுரிமை பட்டியல் ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வு ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும். இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர். அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பொது இடமாறுதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் கலந்தாய்வுக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கான அந்த விண்ணப்பங்களை ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை எம்இஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான கலந்தாய்வு பார்த்திங்கன்னா 2026-2027 கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு. இதன் மூலமாக ஆசிரியர்கள் ஜூன் 15 முதல் 22ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம். எம்இஸ் இணையதளத்தில் இவற்றை பதிவேற்றம் செய்வதன் மூலமாக பள்ளி கல்வித்துறையில் மாறுதல் கோரி வரப்பெற்ற விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்படும். அதன் பின்னர் கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெறும். அது மட்டுமின்றி தொடக்க கல்வித்துறையில் முன்னுரிமை பட்டியல் ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்படும். அவர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 16ஆம் தேதி வரை நடைபெறும். இவ்வாறு கூறப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள், அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.